அன்புள்ள Girius, இது நம்ம family. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. மொட்டை மாடியில் ஓடுவேன், திருத்திட்டு வருவார் அவர். அந்த ஒரு மொட்டை மாடியிலேருந்து அடுத்த மாடி ஜம்ப் பண்ணுவேன். எனக்கு ரோப்பு, அவர் ரோப் வேண்டான்ட்டார். ஜஸ்ட் கூலி ஜம்ப். விஜய் சார் வரதுக்கு முன்னாடி நாங்கள் கபடியில் இப்படி விளையாடுவாங்க, இப்படி தட்டுவாங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் சார் இறங்கி வந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து மண் எடுத்து இப்படி கையில் தேய்ப்பார். அப்புறம் பார்த்தா அது ஒரிஜினல் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. உங்களை நான் படத்துலையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தான் பார்க்குறேன்ல. பெருசாக தாக்கம் கொடுத்த படங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக பண்ணும் போது தெரியல. இப்போ மறுபடியும் உங்களை வந்துட்டு நிறைய பேர் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா லைஃப்ல டேர்ன் பண்ண படம், அதாவது நந்தால பண்ணியிருந்தாலும் பேர் எடுத்தாலும் ஆஃப்டர் கில்லி தான் ஐ டச். இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரோல் நம்மளால பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஏக்கம் நிறைய இருக்கு. மெச்சூர்டு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒருத்தவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டா அவங்களே தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சினிமாவில் நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க அதுதான் மற்றவங்க இப்போ ரேணிகுண்டா பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா டைரக்டர் கண்ணுக்கும் நான் ஒரு இடையில நீங்க கொஞ்ச நாள் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரேக் கிடைக்கல. அதான் கில்லி பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற படங்கள் பார்க்கும்போது என்ன நோட்டீஸே பண்ணல. ஏன்னா இந்த சினிமாவில் நம்ம சொல்லுவாங்கல்ல, அடுத்தடுத்து அந்த டிராவல் பண்ணணும்னா நீங்க அவங்க கூடலாம் டச்ல இருக்கணும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நடா இவன் வரான் இல்லைன்னு சொல்லி அனுப்ப அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஃபைன். ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் உங்களை நான் படத்துலையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தான் பார்க்குறேங்களே. இப்போ என்ன படம் பண்ணுறேன்? இது விஎஸ் பையன் நம்ம சூர்யா, அது ஃபீனிக்ஸ்னு ஒரு படம். விஜய் சேதுபதி சார் பையன் ஹீரோவாக பண்ணுறது சூர்யா. ஃபீனிக்ஸ்னு ஒரு படம். ஓகே, படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் பார்க்கறது இல்லை. ஓகே. ஆனால் ஐ மீன் ஒரு பிரபலமான படங்களில் உங்களை ரொம்ப பார்த்து பரிச்சயமா முன்னெல்லாம் வந்து ரோல்ஸாகவே நிறைய பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் என்னன்னா பெருசாக தாக்கம் கொடுத்த படங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக பண்ணும் போது தெரியல மக்களுக்கு, அவ்வளோதான். ஆடியன்ஸ்க்கு தெரியல. ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் உங்களை வந்துட்டு நிறைய பேர் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கில்லி படம் இப்போ ரீரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க போய் பாத்தீங்களா தியேட்டர்ல? பார்த்தேன். கண்டிப்பா. அதை பார்க்காம எப்படி? உங்களுக்கு அது மலரும் நினைவுகளா இருந்திருக்குல்ல? ஆடியன்ஸே நிறைய பேர் நாஸ்டாலஜிக்கா இருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு தியேட்டர்ல பாக்குறது. உங்களுக்கு எப்படின்னு இருந்தது? நிச்சயமா லைஃப்ல டேர்ன் பண்ண படம், அதாவது நந்தால பண்ணியிருந்தாலும் பேர் எடுத்தாலும் பை என்ன சொல்கிறது, பை ரெமண்ட்ரேஷன் இட் வாஸ் வெரி லோ. சில ஆயிரங்கள் தான் சம்பளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் கில்லி தான் ஐ டச் லேக்ஸ். சம்பளம் மாறின படம் எனக்கு வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் கிடச்சி, ஓ இவரும் ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்ட்னு கிடைச்ச படம் கில்லி. அதுக்கப்புறம் அது கொடுத்த லைஃப்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த கில்லி அப்படிங்கும்போது அந்த நிறைய பேருக்கு அந்த நாஸ்டாலஜிக்கு நிறைய மெமரிஸ் டச் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வந்துருக்குல்ல, ஏதாவது நீங்கள் படம் பார்த்துருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெமரிஸ் நீங்கள் பயந்துக்க முடியுமா? என்ன சொன்னோன்னா கபடி தான் இந்த மோட்லி மெயின் போர்ஷனே, எங்க பெரிய போர்ஷனே. விஜய் சார் வரதுக்கு முன்னாடி நாங்கள் கபடியில் இப்படி விளையாடுவாங்க, இப்படி தட்டுவாங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் சார் இறங்கி வந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து மண் எடுத்து இப்படி கையில் தேய்ப்பார். பார்த்துருப்பீங்க அந்த கபடி சீனை, நீங்கள் திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல அப்போ அது கபடினா என்னன்னே தெரியாது எனக்கு. அது வேறு விஷயம். அப்புறம் பார்த்தா அது ஒரிஜினல் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. ஹி வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். பயங்கர ஸ்ட்ரைக். அப்போ எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, அவங்க எல்லாம் பண்ணிட்டு வராங்கன்னா வாஸ் வெரி ஸ்ட்ரைக். அவர் பேசவே மாட்டார் வேற. அவர் இதெல்லாம் பண்ண உடனே ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஓடுவேன், திருத்திட்டு வருவார் அவர். அந்த ஒரு மொட்டை மாடியிலேருந்து அடுத்த மாடி ஜம்ப் பண்ணுவேன். எனக்கு ரோப்பு, அவர் ரோப் வேண்டான்ட்டார். ஜஸ்ட் கூலி ஜம்ப். பாருங்க படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. மொட்டை மாடியிலேருந்து அடுத்த மொட்டை மாடிக்கு தாடுவார். நடுவில் ஒரு 9 to 10 feet இருக்கும். இட் வாஸ் ரியலி ரிஸ்கி. நான் இல்லை ரோப் போட்டுருங்க அப்படின்ட்டேன். ரோப் போட்டு தான் நான் பண்ணேன். அவர் பின்னாடி வருவார், அவர் அப்படியே நார்மலாக ஜம்ப் பண்ணி வந்திருப்பார். வாஸ் ரியலி ஷாக். அதனால தான் அவங்க ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஹீரோஸ் தான் வந்துட்டு ரோப்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வில்லன்ஸா இருக்கவங்க ரோப் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது புதுசா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மக்களோட கருத்து அப்படி. ஆனா நடக்கிற உண்மை நமக்கு தானே தெரியும். இப்போ நீங்க படத்துல அதை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் ரோப்ல பண்ணதும் ஒரு அப்படியே ஃப்ரீயாவே ஜம்ப் பண்ணி போயிருப்பாரு. ஓகே ஓகே. இப்போ அந்த விஷயங்கள் அதாவது வந்துட்டு நீங்க போய் கேட்பீங்களா அவர்கிட்ட, இதெல்லாம் எப்படி நீங்க டீடைல் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க, ஹோம் ஒர்க் எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி? இல்ல அதான் நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட, டேரக்டர்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டு தான். ஓகே ஓகே. அவர்கிட்டலாம் அவ்வளோலாம் போய் கேட்கவே மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ அது நீங்க வந்து சினிமாவுக்கு எப்படி முதல்ல வந்தீங்க? ஒரு ஆக்டரா வரணும்
நினைச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு ஃபைட்டர் இல்ல வில்லன் இந்த மாதிரி என்ன நினைச்சிட்டு சினிமாக்குள்ள நீங்க first ஆனால் ஆக்சுவலி ஃபாதர் வாஸ் ஸ்டண்ட் மேன். அப்பா எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஸ்டண்ட் மேன் இருந்தார். அந்த கார்டு தான் எனக்கு பேசிக்காக ஸ்டண்ட் மேன் தான். கேப்டன் சாருக்குலாம் டூப்லாம் போட்டிருக்கேன், நிறைய படம் ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அருண் பாண்டியன் சார் டூப் போட்டிருக்கேன், சத்யராஜ் சார் போட்டிருக்கேன். நிறைய படங்கள்லாம் ஸ்டண்ட் மேனில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா, இந்த காமெடி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேஷன். இந்த அட்ரஸ் தெரியுமா, கட்டிங் அண்ட் ஷேவிங்னு கேட்பாரு. ஆமா ஆமா. அவர் தான். அவரு நம்ம வீட்டில் தான் அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன். அவரோட ஃபோட்டோ கல்யாண ஆல்பமில் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு பாலா சார் கேட்டிருக்காரு, இந்த பையன் ஆக்ட் பண்ணுவானா, ஃபைட் பண்ண தெரியுமான்ட்டு. சார் அவன் ஃபைட்டர் தான், நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தான் பாலா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படம் நந்தா படம் அவர் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலி இந்த படம் நல்லா ஃபைட் பண்ணுவான் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் படம். ஓகே. ஆனால் உங்களை வந்துட்டு ஒரு மோர் தென் ஃபைட்டர் வந்துட்டு ஒரு ஆக்டராகவும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ கில்லிலையுமே அது ஒரு பெரிய ரோல். ஆப்போசிட் விஜய் சார் அந்த மாதிரியா இருக்கட்டும், இப்போ ரவுத்தர் உங்களோட டைலாக் சார் இருக்கட்டும், படம் என் தேட்டரில் வந்துச்சுன்னா ஸ்க்ரீன் அப்படின்ற இதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு டோன் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்க? அது பாலா சார் கற்றுக் கொடுத்தது. பாலா சார் தான் ஃபஸ்ட்டு படமே நீ தான் டப்பிங் பேசணும், உன் வாய்ஸ்லேருந்து பண்ணால் தான் அது லைவ்லியாக இருக்கும். வேறு ஆள் டப்பிங் பேசினா நல்லா இருக்கா. ஸோ வி ஹேவ் டு டூ திஸ் ஹோம்ஒர்க். அவர்கிட்ட போனால் முடி நகத்துலேருந்து எல்லாமே நடிக்கணும். ஸோ அவர் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. கிரெடிட் கோஸ் டு பாலா சார். ஓகே. இல்லை, ஏன்னா அது வந்துட்டு நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிருவோம்ல, இது ஃபைட்டர் தான், இவர் இந்த மாதிரி நடிப்பு தான் நடிப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ரவுத்ரம்ல அந்த டைலாக் அந்த டோனாக இருக்கட்டும், இப்போ கில்லியில் நடித்த விதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய படங்கள் விஷால் சார் கூட ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துட்டு அந்த வேரியேஷன்ஸ் காட்டிகிட்டே இருப்பீங்க. என்னதான் பாலா சார் கற்றுக் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வேற இடம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்கலாம் அந்த மாதிரி கேட்குறேன். ஸ்டண்ட் யூனியன் தான் எங்கள் ஸ்கூல். ஃபைட் பண்ணும்போது வி ஹேவ் டு ஆக்ட். இல்லையா, பயந்து ஓடணும், ஹீரோவை பார்த்தா பயப்படணும். பயம்னா எப்படி, இப்போ கண்ணில் காட்டணும், எக்ஸியை முழுங்கினா பயம், அப்படின்னா பயம். அதெல்லாம் ஸ்டண்ட் யூனியன் கற்றுக் கொடுத்தது. ஓகே. பேக்கில் போகணும், கொல்லணும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அப்படியே படிப்படி. ஆனால் எவ்வளவோ ஸ்டண்ட் மேன் இருக்காங்க. இப்போ அதில் வந்து இவங்கள நடிக்க கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அவங்க கேரக்டருக்கு தேவையான ஃபேஸ் கேரக்டருக்கு, இந்த கேரக்டருக்கு அவன் செட் ஆவானா. இப்போ பொன்னம்பலண்ணா வரலையா, அந்த மாதிரி மகாநதி சங்கர் அண்ணா வந்தார் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு இவன் செட் ஆவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாய்ஸ் அவங்களுக்கு. ஓகே இவன் செட் ஆவான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறது தான். ஓகே. ஆனால் உங்களோட முதல் படமே நந்தா தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படம். ஆக்சுவலி முதல் படம் வந்து மின்னலே, பட் அது ஸ்க்ரீனில் வரல, கட் பண்ணிட்டாரு ஜிவிஎம் சார். ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்தாரு, ஆனந்த் தியேட்டரில் பண்ணோம். படத்தில் வரல, அது கட் பண்ணி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நந்தா பண்ணேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு முதல்ல பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, நீங்கள் தானே அதில் வரவர் அப்படின்றது கிடைச்சது உங்களுக்கு எந்த படம்? கில்லி தான், 100% கில்லி தான். ஓகே. அது ரெம்யூனரேஷனாக அது எந்த இடத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போச்சு? ஐ மீன் ரெம்யூனரேஷன் அது மூலயமா ஏறிச்சு அப்படின்னு மாதிரி சொன்னீங்கல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பிக் ஸ்டெப் இன் மை லைஃப். ஒரு 10,000 20,000 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம்னு வாஸ் ரியலி ஷாக். கில்லி பீரியடில் 1.5 லட்சம் போது இட் வாஸ் அ வெரி பிக் அமௌண்ட். ஓகே. ஐ வாஸ் ரியலி ஷாக். என்னோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனதே அதான். ஓகே. அதுக்கு முன்னாடி எத்தனை படம் இருக்கும்? கில்லிக்கு முன்னாடி கில்லி எனக்கு 5வது படமும் 6வது படமும் தான். ஓகே. அது வரைக்கும் அது தம், மௌனம் பேசியது, ஐஸ், ஒரு 5 படம் தான் பண்ண. 6வது படம் கில்லி. ஓகே. இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரோல் நம்மளால பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஏக்கம் உங்களுக்கு நிறைய இருக்குது. மெச்சூர்டு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் அதே ரவுடி. ஆஃப்டர் ரேணிகுண்டா ஐ டிட் 17 போலீஸ் ஃபிலிம்ஸ். அதே போலீஸ், அதே ரவுடி, இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவல் இன்னும் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஓகே. அதை எப்படி நான் சினிமாவில் பார்க்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டா அவங்களே தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சினிமாவில் நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் மற்றவங்க. இப்போ ரேணிகுண்டா பார்த்ததுக்கப்புறம் எல்லா டேரக்டர் கண்ணுக்கும் நான் ஒரு எஸ்ஐயாக தான் தோணுனேன், ஒரு இன்ஸ்பெக்டராக தான் தோணுனேன். கில்லி பார்க்குற வரைக்கும் வெறும் ரவுடியாக தான் தோணுனேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடைக்கிற ஒரு கேரக்டர். எனக்கு பொலிட்டீஷியனாக பண்ணணும்னு ஆசை, தாய் மாமனாக பண்ணணும்னு ஆசை, ஹீரோயினுக்கு அண்ணனாக பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் கில்லி மாதிரி ஒரு படத்தில் நம்ம பண்ணிட்டோம்னா திருப்பி அதெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகே. அது இப்போ இடையில நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரேக் கிடைக்கல. அதான் கில்லி பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற படங்கள் பார்க்கும்போது என்னை நோட்டீஸே பண்ணல. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக கொடுத்துட்டோம் அந்த படத்தில். அவ்வளோ வெயிட்டாக மற்ற கேரக்டர்ஸ் அமைஞ்சாதான் பப்ளிசிட்டி ஆகும். ஓகே. இல்லை அது ஏன் கிடைக்கல அப்படின்றதுக்கு ஏதாவது ரீசன் நீங்கள் ஏதாவது நினச்சிருப்பீங்கல்ல, நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியா, இல்லை வந்துட்டு டேரக்டர்ஸ் கூப்பிடல அப்படின்ற மாதிரி? ஆனால் ஆஃப்டர் ரேணிகுண்டா போலீஸாக போயிட்டோம். திருப்பி ரவுடியாக மாறுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திருப்பி இப்போ நான் கேட்ட மாதிரி மெச்சூர்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பெரிய கேரக்டர்ஸ், ஒரு அரசியல்வாதியாக பண்ணோம், ஒரு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
கிடைக்கல, வெயிட்டிங் ஃபார் இட். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் போய் விஜய் சார் இல்ல வேற யாரும் ஹீரோஸ் இவங்க கூட எல்லாம் நீங்க டச்ல இருந்தீங்க? இன்னும் ப்ரோ யார் கூடயுமே இன்ட்ராக்ஷன்ல இல்லை. ஓகே. ஆனா பொதுவா இந்த சினிமால நம்ம சொல்லுவாங்கல்ல, அடுத்தடுத்து அந்த டிராவல் பண்ணணும்னா நீங்க அவங்க கூட எல்லாம் டச்ல இருக்கணும், அந்த டைரக்டர்ஸ் கூட ஹீரோஸ் கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் வரான் இல்லைன்னு சொல்லி அனுப்ப அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா. அதனால அந்த இன்ட்ராக்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இல்லை அந்த மாதிரி நீங்கள் டச்சில் இருக்கணும்னு முயற்சிட்டு அந்த மாதிரி எது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை 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 பண்ணதே. டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனிஒன். ஓகே. ஆனால் இப்போ அடுத்தடுத்து நீங்கள் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான படங்கள் கமிட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான பண்ண போகிறீங்க? இப்போ ஃபீனிக்ஸு, இது இல்லாமல் மறைமுகம்னு ஒரு படம், இன்னொரு படம் பெரிய ஹீரோ, அது பேர் சொல்ல விரும்பல ஏன்னா ஒன்றும் கமிட் ஆகலை, கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் எ குட் ரோல். சும்மா வந்து நின்றுட்டு போகிறதுல என்ன இருக்குது, அதனால் நல்ல ரோலாக இருந்தால் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கேரக்டர் ரோல்ஸ். யா இப்போ இதில் வந்து ஒரு பொலிட்டீஷியன் கூட பண்ணிகிட்டு இருக்கேன், மறைமுகமில் ஒரு லாயராக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னும் அந்த படத்தில் என்ன கேரக்டர்னு இன்னும் டிசைட் ஆகலை, டிசைட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ எத்தனை படங்கள் வந்து ஓவராலாக இதுவரை நீங்கள் பண்ணி? இது இப்போ நான் பண்ணுறது 57வது படம். 57வது படம். 57வது. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ரெமுனரேஷன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே அதுல இருந்து கீழே குறைக்கவும் பார்ப்பாங்களா இந்த சினிமா? குறைஞ்சிருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு எனக்கு. இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு நார்மல் லைஃப் வாழ்றவங்களே வந்துட்டு இந்த சம்பளத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா மறுபடியும் கீழே இறங்கி வர மாட்டாங்க. உங்களுக்கு அதை கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, சினிமாவில் இருந்து ஆகணும் இல்லையா, சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபர்ஸ்டோட இப்போ சம்பளம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓ, எனக்கு கேட்கவும் ஆச்சரியமா இருக்கு. என்ன நான் வந்து பார்த்து ரசிச்ச ஒரு ஆட்கள் நீங்கள் என்னன்னா சினிமாவில் வந்துட்டு இப்போ உங்களை வந்து எங்களுக்கு டக்குன்னு பேர் தெரியலனாலும் இவரை நான் பார்த்துருக்கேன், இவர் நல்லா பண்ணுவார், நிறைய படங்கள் வருவார், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்போது நீங்கள் இந்த ரெமுனரேஷன் குறைஞ்சது இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்குமே சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் பீக்கில் இருக்கிற போது கிடைக்கிற சம்பளம் கொஞ்சம் டவுன் ஆனோன்னே கிடைக்காது. அது ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், வில்லன் ஆகட்டும், எந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு பெரிய கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க பீக்கில் இருக்கும் போது வாங்குற சம்பளம் கொஞ்சம் டவுன் ஆனாலும் குறைய தான் செய்யும். ஓகே. ஒரே சம்பளம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராலையுமே தக்க வைக்க முடியாது. சினிமாவில் யாராலையும் ஒரே சம்பளம் தக்க வைக்கவே முடியாது. ஓகே. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா குறைச்சி தான் ஆகும். ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கும்போது உங்கள் சொந்த ஊர் எது? ப்ராப்பர் சென்னை, born and brought up in சென்னை. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள், ஏன்னா நான் தேடும்போது நிறைய படங்கள் என்னால இது பண்ண முடியல. காதர் பாஷாங்கிற முத்துராமலிங்கம் லாஸ்டா ஆர்யா சார் கூட, அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் இயர் தான். தெரியல மக்களுக்கு, அதான் சொன்னேன், பெரிய கேரக்டர்ஸாக பண்ணால் தெரியும். நிறைய பேய் படங்கள் அது இது எல்லாத்துலேயும் அது இதுன்னு பண்ணிட்டு தான் இருக்கும். தெரியல, சின்ன சின்ன படங்களாக வர்றதுனால தெரிய மாட்டேங்குது. ஓகே. திரும்ப இந்த கில்லி ரீரிலீஸ் ஆனதுனால நிறைய பேர் ஏதாவது கால்லாம் பண்ணாங்களா? நிறைய கால்ஸ், எக்கச்சக்க கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அது இது போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ப்ரொடியூசர் ரமேஷ் சார் கூட அனுப்பிச்சார் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. மக்களுக்கு மறுபடியும் உங்களை நிறைய ஞாபகம் வந்திருக்கு. மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். சினிமாலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அன்புள்ள Girius, இது நம்ம family. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது.